முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் பொங்கல் திருநாளுக்காக தமிழகம் முழுவதும் அரசு போக்குவரத்து கழகங்கள் சார்பில் 13,000 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. மக்கள் பொங்கல் திருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவதற்காக போக்குவரத்து துறையினர் தெளிவாக திட்டமிட்டு சேவை மனப்பான்மையுடன் திறம்பட செயலாற்றினர். முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி போக்குவரத்து துறையினரின் அர்ப்பணிப்பு மிகுந்த உழைப்பு தமிழகம் முழுவதும் பேருந்து பயணிகளிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. பேருந்துகள், 6,78,000 பேர் பயணம், 8,000 போக்குவரத்து ஊழியர்கள், 8 மண்டல உயரதிகாரிகள், துறை செயலாளர்கள், 25 சிறப்பு முன்பதிவு மையங்கள். இவையெல்லாம் பொங்கல் திருநாளை பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊர்களில் மகிழ்ச்சியுடன் கொண்டாட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் போக்குவரத்து துறையினர் அர்ப்பணிப்புடன் மேற்கொண்ட நடவடிக்கைகள். அனைத்து மக்களும் பொங்கல் பண்டிகையை தங்கள் குடும்பத்தினருடன் சந்தோஷத்துடன் கொண்டாடிய வேளையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் உத்தரவை ஏற்று தமிழக போக்குவரத்து துறை அதிகாரிகளும் ஊழியர்களும் மாநிலம் முழுவதும் முக்கிய நகரங்களில் சிறப்பு பேருந்துகள் இயக்கத்தை கண்காணித்து சிறப்பாக செயல்படுத்தி வந்தனர். சென்னை கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலையம் அருகிலேயே 7 ஏக்கர் இடம் தேர்வு செய்யப்பட்டு சிறப்பு பேருந்துகள் வெற்றிகரமாக இயக்கப்பட்டதால் வெளியூர்களுக்கு செல்வோர் எவ்வித போக்குவரத்து நெரிசலுமின்றி மகிழ்ச்சியுடன் சொந்த ஊர்களுக்கு சென்று திரும்பினர். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களின் ஆணையின்படி மக்களின் தங்கள் சொந்த மண்ணில் கொண்டாடுவதற்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. இந்த வருடம் முன்பதிவு செய்த பயணிகளுக்கும் முன்பதிவு செய்யாத பயணிகளுக்கும் வசதியாக கவுண்டர்கள் தனித்தனியாக பிரிக்கப்பட்டு எவ்வித சிரமமின்றி முன்பதிவு செய்த பயணிகள் தங்கள் சொந்த ஊருக்கு சென்றார்கள். இவ்வசதியை பயன்படுத்துவதற்காக சுமார் 7 ஏக்கர் இடம் தனியாக தேர்வு செய்யப்பட்டு அங்கு பேர் நிறுத்தி வைக்கப்பட்டு சிறப்பு பேருந்து இயக்கப்பட்டன. தமிழகம் முழுவதும் பொங்கல் திருநாளை ஒட்டி 10 நாட்களில் 6,78,000 பேர் சிறப்பு பேருந்துகள் மூலம் சொந்த ஊர்களுக்கு சென்று திரும்பியுள்ளனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் உயரிய நோக்கத்தை நிறைவேற்றும் வகையில் நூற்றுக்கணக்கான ஓட்டுநர் நடத்துனர்களும் அயராது பணியாற்றி மக்களுக்கு சேவையாற்றினர். நடந்து முடிந்த பொங்கலுக்கு சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு பொதுமக்கள் எந்த சிரமமின்றி வந்து செல்ல வசதியாக சுமார் 6,500 சிறப்பு பேருந்துகளை ஏற்பாடு செய்து நாங்களும் இதுபோன்ற பொதுமக்களுக்கு ஒரு பொது சேவை செய்ய ஏற்பாடு செய்து கொடுத்த புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பு பேருந்துகள் இயக்க உத்தரவிட்டதுடன் அதனை திட்டமிட்டு செயல்படுத்த அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவுரை வழங்கியதன் காரணமாகவே சிறப்பு பேருந்துகள் தடையின்றி இயக்கப்பட்டதாக பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். அனைத்து மக்களும் பொங்கல் திருநாளை தங்களது சொந்த ஊரில் கொண்டாடும் அளவிற்கு தமிழக முதல்வர் ஆணையிட்டு போக்குவரத்து ஊழியர்கள் சிறப்பாக பணியாற்றினார்கள். மக்களுக்கு நல்லது புரிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு 6,500 சிறப்பு பேருந்துகளை இயக்கி தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் பொதுமக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழகத்தில் தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுத்தி வரும் எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களில் மேலும் ஒரு சிறப்பான பணியாக பொங்கல் திருநாள் சிறப்பு பேருந்துகள் இயக்கமும் அமைந்தது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஜேசுதாசுடன் வெங்கடசேது.